வெற்றிவேல் முருகனுக்கு, அன்னதான பிரபுக்கு, சுந்தர் செந்தில் ஆண்டவருக்கு, ஆறுபடை குமாரருக்கு, மருதமலை ஆண்டவனுக்கு, எட்டி பார்ப்பதற்கு பல 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 எட்டி பார்ப்பதற்கு பல பல பல. ஆனால் அந்த எட்டி பார்ப்பதற்குள் பல பல நடந்து விடுகின்றன. அது விழ வேண்டிய இடத்தில் விழும், வளர வேண்டிய இடத்தில் வளரும். பிடித்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த எட்டி பார்க்க வேண்டும் என்று முயன்றவனுக்கு அதை பிடித்து பார்க்க அழகை கொடுப்பார். அந்த பல பல விஷயங்களை நுட்பமாக வைத்து இலை நுனியினிலே கொழுந்து போன்று அதனுடைய சுவாரஸ்யம் கிடைக்கும்படி வைப்பார். அந்த இலை நுனியின் கொழுந்து என்பது அதனுடைய வேலையை செய்வதற்கான, வேலையை தூண்டுவதற்கான, வேலையின் முயற்சியில் வெற்றியை தருவதான ஒரு தூது. அந்த தூதோடு சேர்ந்து ஒரு அமைப்பு என்பது ஒருவர் ஒருவருக்கு பின், இன்னொருவர் ஒருவர் அவருக்கு பின், இப்படியே தொடர்ந்து நீண்ட வரிசைகள் மயில்கலக்கில் நிற்கின்றன. ஊர் கடந்து போகின்றது, மாவட்டம் கடந்து போகிறது, தேசம் கடந்து போகிறது. எண்ணிலடங்காத ஒரு வரிசை. அந்த வரிசையில் நாம் எங்கு நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், எதை நினைக்கிறோம், எங்கு நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், எதை கேட்கிறோம், அதனால் என்ன பலன் உண்டு என்பது அந்த இலையினுடைய கொழுந்தினுடைய நுனிக்கு தெரியும். ஏன் இலையினுடைய கொழுந்தினுடைய நுனிக்கு தெரியும் என்று சொன்னார்? அதுதான் ஒரு காரணமாக அங்கு விளையாட வருகிறது, காரியமாக கைகூட வைக்கிறது. நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம், எதற்காக நிற்கிறோம், எதை கேட்க நிற்கிறோம், எது கிடைக்க இருக்கிறது, இந்த நான்கையும் பெறுவதற்கே நாம் எல்லாம் வரிசையில் வருகிறோம். வரிசையில் வந்து நமக்கு உண்டான கன நேரத்தில் அந்த இலை கொழுந்தினுடைய கிடைக்கும் பொழுது நமக்கு என்று எழுதப்பட்டவை அதில் நிரப்பியிருப்பார். அந்த எழுதப்பட்டவை நமக்கு பெற இருப்பதாக நினைத்து அதை
வைப்பதற்குண்டான நமக்கு மனசு என்பது புகழ் பாட வேண்டும். அந்த புகழ் பாடுவதால் கிடைக்கின்ற அந்த காவியம் ஆகப்பட்டது, புராணமாகப்பட்டது யாருக்கு கேட்கிறதோ இல்லையோ அங்கு வணங்க வந்தவனுக்கு அது கேட்கும். வரிசையில் நின்று மணிக்கணக்கில், நாட்கணக்கில், மாதக்கணக்கில் நின்று அது கையில் கிடைக்கும் பொழுது அவருடைய மனக்கணக்கு நேராகும். அந்த நேராகும் பொழுது அந்த கொழுந்து அவனை கொஞ்சம், அவன் மனசும் இதழ் போன்று அதில் துதிபாட வைக்கும். ஒரு அர்ச்சகர் அதில் நிற்கிறார். ஒரு அர்ச்சகர் ஒருவர் நிற்கிறார். வேத மந்திரங்கள் கற்றும் துறந்து மிகப்பெரிய வேத மந்திரம் துறந்தவரும் நிற்கிறார். நம்மை போன்று பக்தர்கள் நிற்கிறார்கள். அர்ச்சகர் நிற்கிறார். வேத மந்திரங்கள் மிக சக்தியான வேத மந்திரத்தை உணர்ந்தவரும் நிற்கிறார். நம்மை போன்றும் அந்த குழந்தை வாங்குவதற்கு நிற்கிறார்கள். நிற்கும் பொழுது இவர் வேதத்தால் பாடி பாடி எனக்கு எது வேண்டும் என்பது, எதை விரும்பி கேட்க வேண்டும் என்பது வேதங்களால் அந்த இறைவனை நாடி அவன் வேத முழக்கத்தோடு எழுகிறான். அர்ச்சகராகப்பட்டவர் அர்ச்சனையில் செய்து எனக்கு இது வேண்டும் என்று நிற்கிறார். நம்மை போன்றவர்களுக்கு எத்தனையோ சிந்தனைகளோடு, எத்தனையோ வேதனைகளோடு, எத்தனையோ காரியங்களுக்காக நிற்கிறோம். அது கிடைக்குமா இல்லை நமக்கு கிடைக்காதா, இல்லை கிடைத்த பின் நமக்கு அது போதுமா என்ற பல 100 கேள்விகளுக்குள் நாம் அந்த இடத்தில் நிற்கிறோம். எல்லோரும் சென்றுவிட்டார்கள். இந்த 3 நபர்களும் அங்கு நிற்கிறார்கள். அர்ச்சகர், வேத மந்திரம் படித்த வேதாந்திரி, நம்மை போன்று இயங்கும் பக்தர்கள் ஒரு சிலர். இறைவன் அங்கு சாட்சியாக வருகிறார். வந்திருப்பது இறைவன் என்று அந்த இருவருக்கும் தெரியும், நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் தெளிவாக இருக்கிறோம். அவர்கள் வேதத்தால் இறைவனை நாடி புகழ்ந்து பாடுகிறார். இறைவன் கண் விழித்து அவர்களை பார்க்க வேண்டுமா? காது கொடுத்து கேட்க வேண்டுமா? முகம் சாய்த்து அசைத்து அவரை காண்பிக்க வேண்டுமா? எப்படியும் அவருக்கு காண்பிப்பார் இறைவன். இவர்கள் இருவரையும் நீ தனியாக நின்று கொஞ்ச நேரம் எனது புகழை பாடு என்பது போன்று ஒரு அசரீரியாக ஒரு சொல்லை இறைவன் அவர்கள் 2 பேருக்கு கட்டளையாக இடுகிறார். நம்மை போன்ற பக்தர்களுக்கு அவர் காட்சி தர வேண்டும் என்று இறைவனுடைய விருப்பம். இவர்கள் இருவருக்கும் மிக ஐயம், பயமாகிவிட்டது. ஏதோ நமக்கு இறைவன் தண்டிக்கப் போகிறாரா, காக்க வைக்கப் போகிறாரா, நாம் செய்த தவறுக்காக நிற்க வைக்கிறாரா? தண்டிக்கப் போகிறாரா, காக்க வைக்கப் போகிறாரா, நாம் செய்த தவறுக்காக நிற்க வைக்கிறாரா என்று இவர்கள் 2 பேரும்
வேதங்களையும் மந்திரங்களையும் இன்னும் கூடுதலாக சொல்லுகிறார். இறைவனின் செவிக்கு இன்னும் பலமான சத்தத்தோடு சொல்லுகிறார்கள், உறக்க சொல்லுகிறார்கள். அந்த பக்தர்களுக்கு இறைவன் காட்சி கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் எதை நினைத்து வந்தீர்களோ அதை தந்திடுவேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன். எதை நினைத்து வந்தீர்களோ அதை தந்திடுவேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்பதுங்கிற மாதிரி ஒரு அசரீரியாக அந்த பக்தர்களுக்கு இறைவன் ஒரு காட்சி ஒன்று கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் அந்த கொழுந்து இலையினுடைய நுனியை இப்படி இறைவனுடைய கண்களுடைய விழிகளுக்கு தெரியுமாறு, கண்களுடைய விழிகளுக்கு தெரியுமாறு அந்த இலை நுனிகளை உள்ளங்கையில் வைத்து வந்திருப்பவன் இறைவன் என்று அறியாத பக்தர்களுக்கு, ஆனால் இவர் சொன்னார் ஏதோ ஒன்று அவரவர் எண்ணத்துக்கு ஏற்ப அங்க வீரியமாக கிடைத்தது. ஆனால் நம்பிக்கையாக உள்ள இந்த கொழுந்து இலையினுடைய நுனியாகப்பட்டது. அங்கு வந்திருப்பவருடைய கண்கள் ஒளிகளில் இது தெரிய வேண்டும் என்று இவர்கள் கை நீட்டினார்கள். இறைவனுடைய கண்கள் திறந்தது. அந்த திறந்த கண்களில் இருந்து அந்த கொழுந்து இலைக்கு வீரமும் பல பல சூட்சமான வழியும் கிடைத்தது. கிடைத்த மறு நிமிடத்தில் அந்த அர்ச்சகரும் இருவரும் வந்து இறைவனுடைய திருவடியை வணங்கினார்கள். வணங்கும் பொழுது இறைவன் பார்த்தார், நீ அன்றாடம் எனது இறைவனுடைய திருவடியிலேயே இருந்து என்னை நீ சேவிக்கிறாயே, நீ ஏன் வரிசையில் நின்று பக்தர்களோடு பக்தர்களாக நின்று நீ ஏன் வரம் கேட்டாய்? அப்படி என்று இறைவன் அவரிடத்தில் கேட்கிறார். பதில் கூற முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? கேட்பது இறைவன். அனுதினமும் அவனுடைய திருவடியை வணங்கக்கூடிய வாக்கியம் பெற்றவன். இவருடைய துதியை கேட்பதற்காகவே இறைவன் எப்பொழுதும் ரசித்து கேட்பவர். இவன் ஏன் வரிசையில் நிற்கிறான், இவனுக்கு என்ன தேவை, அனுகூலம் என்பதை மிக துல்லிதமாக தெரிந்த இரு அர்ச்சகர்களும் இறைவனிடத்தில் மீண்டும் மண்டியிட்டு அவரிடத்தில், இறைவா, இவர்களெல்லாம் என்னை நம்பி உனக்காக எனக்கு வேலை கொடுத்து இவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் எடுக்க சொல்லி இவருடைய பெயர் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லி உங்களுடைய திருவடியில் நான் வந்து பாமாலையாக பாடுகிறேன். இவர்களுக்காக நானும் இந்த கூட்டத்தில் நின்று உங்களை சேவித்தால், உங்களை வணங்கினேன் என்று சொன்னால், உங்களை நான் வந்து கனப்பொழுதில் பார்ப்பதை விட காத்திருந்து பார்த்தால் அதனுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கு உண்டான காரியத்தினுடைய வீரியத்தினுடைய சக்தியை நானும் பக்தனாக இருந்து ஒரு கணமாவது உன்னை ரசிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இருவரும் வந்து காத்திருந்தோம் இறைவா, அப்படி என்று அதற்குண்டான காரணத்தை கூறுகிறார்கள். காரணம் சரியாக இருந்தது.
அந்த கொழுந்து இலை ஆகப்பட்டது அந்த இருவருடைய கையிலும் நிரப்பிட்ட நீர் போன்று இருந்த அந்த கொழுந்து இலையாகப்பட்டது மேலே மிதந்தது. மேலே மிதந்தது என்று சொன்னவுடன் கூடியிருந்த மற்ற பக்தர்கள் எல்லாம் நம்மை முதலில் அவர்கள் இருவரையும் சற்று தள்ளி நிற்க சொன்னார். நாம் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தள்ளின்றோம். ஆனால் வந்திருப்பவர் இறைவன் என்று அறிந்து அவருடைய திருவடியை வணங்கி அந்த கொழுந்து இலையிலே இருக்கக்கூடிய நுனியில் நீர் நிரப்பி இவர்கள் காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அதற்கு பின்புதான் வந்திருப்பவர் இறைவன் என்று மற்றவர்களுக்கு தெரியும்படியான ஒரு திருவிளையாடல். இரண்டு அர்ச்சகர்கள் யோசிக்காமல் அந்த தண்ணீரையும் கொழுந்து இலையும் வைத்து இறைவனுடைய தலைக்கு மேல் வைத்து அவர்களுக்கு மந்திரங்கள் சொல்லி வாத்தியங்கள் முழங்க அபிஷேகம் செய்தார்கள். இந்த கையில் எவ்வளவு நீர் கொள்ளளவு இந்த இலையினுடைய கொழுந்து இலையினுடைய பகுதியினுடைய இவ்வளவு பெரிய பாகமாகப்பட்டது. அந்த நீராகப்பட்டது இருவரும் அங்கும் இங்கும் நின்று ஊற்றுகிறார்கள். வற்றாத ஊற்றாக அந்த உள்ளங்கையிலிருந்து இறைவனுக்கு ஒவ்வொரு அபிஷேகங்களாக நடக்கிறது. அந்த இலைகள் அனைத்துமே மலர்களாக அங்கு தூவப்படுகிறது. இறைவனே மறைக்கும் அளவுக்கு அந்த ஒரு துளி கொழுந்து இலையாகப்பட்டது மலர்களில் திருவடிகளிலிருந்து அவருடைய கழுத்து வரைக்கும் அலங்காரமாக கோர்க்கப்பட்டதுமா என்று தெரிந்தது. தெரிந்தவுடன் இறைவன் வந்திருப்பவன் இறைவன் என்று அறிந்து மற்றோர்களும் மிக மிக சக்தியானதை நாம் இந்த கொழுந்து இலையிலே பெற்றிருக்கின்றோம். நமது வருங்காலம் எல்லாம் இனி வற்றாத நீர் போன்று அவருடைய காட்சி தெள்ளந்தெளிவாக குறைவில்லாத ஒரு மாற்றத்தை தந்து வினாக்கணக்கில் விடை எழுதியவர், விடைக்காக காத்திருந்தவர்கள், விடை தேடி வந்தவர்கள், விதை வேண்டும் என்று வந்தவர்கள், விதி மாற்ற வேண்டும் வந்தவர்கள், வழி கேட்டு வந்தவர்கள், வழிக்கு துணையாக வந்தவர்கள், வழியாக நினைத்து ஒளியாக தர வேண்டும் என்று அந்த இறைவனிடத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது அங்கு நீராக பாவப்பட்ட அரைச்ச அபிஷேகங்களாக செய்யப்பட்ட அனைத்துமே பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. அங்கு அவருடைய கழுத்து வரைக்கும் இருக்கப்பட்ட பூ இதழ்களாகப்பட்டது வருந்தோருக்கெல்லாம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. அந்த அபூர்வ காட்சியை கொண்டாட வைத்து குறையில்லாமல் காக்கும் கந்தனுடைய மாபெரும் ஒவ்வொரு திருவிளையாடலும் நமக்கு புகித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சஷ்டி தோறும் வந்தோம், வரிசையில் நின்றோம், பெறப்பட்டதை பெற்று எடுக்க வேண்டியதை எடுத்து வளர வைப்பதை தருவார் வடிவேலன் என்பதனுடைய இன்றைய அவர் நமக்கு கொடுத்திட்ட திருவிளையாடலுடைய ஆழ சக்தியை இலை நுனி கொழுந்தாக இருந்தாலும் இறைவன் அதற்குள் இருக்கிறார். எத்தனை நாமங்கள் பாடி அவரை நாம் அழைத்தாலும்
அந்த அழைப்பை ஏற்று அவர் வருவார். நம்மை போன்று எதுவுமே தெரியாத பக்தர்களுக்கும் அவர் பரவசமாக வந்து நம்மளை எல்லாம் காத்தருவாள் என்பது சஷ்டி விரதத்தினுடைய மகா ஒரு இந்த திருவிளையாடனுடைய மகா உணர்வை உங்கள் ஒவ்வொருவருக்கு கொழுந்து இலை கொழுந்தினுடைய காட்சியாக இன்று அவர் அவதரித்த நாளாக எடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல முயற்சிகளுக்கு உண்டான முடிவை முருகன் கண்டிப்பாக தருவார். நிச்சயமாக நம்ம எல்லாம் காப்பாற்றுவார். வெற்றிவேல் முருகனுக்கு.